இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிள் நாங்கள் எப்படி செய்ய போகின்றோம் என்று பார்க்க போகின்றோம். பாடிக்குள்ளே சென்டர் என்று கொடுக்கின்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழுக்கு அடுத்ததில் டேபிள் ஸ்டைல்னு சொல்லி கொடுக்கின்றேன். ஈக்குவல் border, அதாவது டேபிள் ஸ்டைல் ஈக்குவல் கோட்டேஷனில் borderன்னு சொல்லி கொடுக்கின்றேன். அதுக்கப்புறம் ஒரு கொலோன் ஒன்று கொடுக்கின்றேன். 1px solid blackன்னு சொல்லி நான் அந்த borderக்கு ஸ்டைல் கொடுக்கின்றேன். செமிகோலன் போட்டு அந்த கோட்டேஷனை முடிக்கின்றேன். அதுக்கப்புறம் செல் பேடிங் ஈக்குவல் 15px என்று கொடுக்கின்றேன். செல் ஸ்பேசிங் 10px என்று கொடுக்கின்றேன். அப்போ இங்கே நான் டேபிள் ஸ்டைல்னு சொல்லி borderன்னு சொல்லி கொடுக்கின்றேன். அந்த border எப்படி இருக்கணுமென்று நான் இங்கே கொடுக்கின்றேன். 1px solid blackல இருக்கணுமென்று கொடுக்கின்றேன். அதுக்கப்புறம் அடுத்ததில் செல் பேடிங் கொடுக்கின்றேன் 15px, செல் ஸ்பேசிங் கொடுக்கின்றேன் 10px. சென்டரை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேபிள் ரோ ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ள டேபிள் டேட்டா ஸ்டைல் ஈக்குவல் பேக்ரவுண்ட் கலர், அதாவது டேபிள் டேட்டாக்குரிய ஸ்டைலை நான் கொடுக்கின்றேன். டேபிள் டேட்டாக்குரிய ஸ்டைல் ஈக்குவல் பேக்ரவுண்ட் கலர் என்று கொடுக்கின்றேன். yellow. அதில் செல் 1ன்னு சொல்லி கொடுத்து டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் காலமில் வருகின்ற டேட்டாஸ். அடுத்ததில் பார்த்திங்கன்னா அடுத்தது டேபிள் டேட்டா ஸ்டைல் ஈக்குவல் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் என்று கொடுக்கின்றேன். அதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுக்கின்றேன் ஒயிட்.
செல் 2 சொல்லி கொடுத்து டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் டேபிள் டேட்டா ஸ்டைல், அதாவது டிடி ஸ்டைல் ஈக்குவல் பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்கின்றேன். ப்ளூன்னு சொல்லி கொடுக்கின்றேன். அதுக்கப்புறம் ஒரு கலர் கொடுக்கின்றேன் ஒயிட். செல் 3ன்னு சொல்லி கொடுத்து டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்த டேபிள் டேட்டாவில் ஸ்டைல் கொடுக்கின்றேன் பேக்ரவுண்ட் கலர் ரெட்ன்னு சொல்லி கொடுக்கின்றேன். அதுக்கு அப்புறம் அடுத்த கலர் ஒயிட்ன்னு சொல்லி கொடுத்து செல் 4ன்னு சொல்லி கொடுக்கின்றேன். டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். டேபிள் ரோவையும் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்ததாக டேபிளையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நாங்கள் இதில் செய்திருக்கின்றோம். அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டேபிள் சென்டருக்கு வரணுமென்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமலுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். HTMLலே கொடுத்துருக்கின்றேன் சென்டர். அதுக்கப்புறம் டேபிள் ஸ்டைல்னு சொல்லிட்டு போர்டர் கொடுக்கின்றேன். அது எப்படி இருக்கணும்னு கொடுக்கின்றேன். அதுக்கப்புறம் டேபிள் ரோவில் டேபிள் டேட்டாஸ் இருக்குது. ரெண்டு டேட்டாஸ் இருக்குது இல்லையா, 2 கொலம் 2 டேட்டாஸ் இருக்கின்றது. அதில் ஃபர்ஸ்ட் டேபிள் டேட்டா ஸ்டைல் கொடுக்கின்றேன். அதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்கின்றேன், பேக்ரவுண்ட் கலர் yellow. செல் 1ன்னு சொல்லி கொடுக்கின்றேன். அதாவது டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடி ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன்னு சொல்லி கொடுக்கின்றேன். கலர் ஒயிட்ன்னு கொடுக்கின்றேன். இப்போ நீங்கள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வரும். எந்த எழுத்து செல் 2 எழுத்து ஒயிட்டில் வரும். இப்போ செல் 1ன்றது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு கலர் கொடுக்கல, அப்போ அது நோமா கலரில் வருகிறது. இங்கே நான் கலர் கொடுத்துருக்கேன் ஒயிட்டுண்டு. அப்போ செல் 2 கலர் ஒயிட்டில் வருகிறது. டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணி டேபிள் ரோவையும் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை வேணுமென்றாலும் டேபிள் டேட்டாஸ் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த சாம்பிளுக்காக இதை நான் செய்து காட்டுகின்றேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அடுத்த டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் டேபிள் டேட்டா ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கின்றேன், ப்ளூ கொடுக்கின்றேன். அந்த எழுத்துக்கு கலர் கொடுக்கின்றேன்
ஒயிட் அண்டு அதுக்கப்புறம் செல் 3ன்னு கொடுத்து அந்த டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். அதே போல் அடுத்த டேபிள் டேட்டா ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்து அந்த எழுத்துக்கும் செல் 4 சொல்லி கொடுக்குறேன். டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணி டேபிள் ரோவையும் க்ளோஸ் பண்ணேன். சாம்பிள், அதாவது சிம்பிளான ஒரு டேபிள் சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இதை செய்து காட்டுகின்றேன். இதில் நீங்கள் எத்தனை வேணுமென்றாலும் நீங்கள் டேட்டாஸ் போடலாம். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பிசியில் இதை பார்க்கலாம்.